عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, கிபி 2226 ஆண்டு பிறந்திருக்கிறது. ஒரு புது வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அடுத்த வருடம் எப்படி இருக்க வேண்டும், இனி வருகிற வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பது புத்திசாலிகளுடைய பொறுப்பு. அப்படி யோசிக்கிற போது நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான பாடம், வாழ்க்கை பாடம், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானம், நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலும் தெளிவானதாக இருக்க வேண்டும். கொள்கை, குடும்பம், வியாபாரம், மற்ற சமூக பணிகள் என்று எந்தெந்த துறைகளில் எல்லாம் நாம் ஈடுபடுகிறோமோ அதில் ஒவ்வொரு துறையிலும் நமக்கு தெளிவான சிந்தனையும் இருக்க வேண்டும், தெளிவான நடைமுறைகளும் இருக்க வேண்டும். குழப்பத்திற்கு அதில் இடம் இருக்கக்கூடாது. குழப்பம் இல்லை என்றாலே எல்லா நிலைகளிலும் சிறப்பாக அமைந்துவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். கொள்கையில எந்த கொள்கையில வாழ்றது, நமக்கு அல்லாஹ் ஈமான் என்கிற இஸ்லாமின் கொள்கையை கொடுத்திருக்கிறார். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற கோட்பாட்டின் கீழ் வாழ்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கொள்கையில நான் வாழ்வேன் என்கிற ஒரு தெளிவு நமக்கு. நம்ம முன்னோர்கள் நமக்கெல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் தெரியறதுக்கு முன்னாலேயே, பல 100 வருஷங்களுக்கு முன்னாலேயே நம்ம பள்ளிவாசல்களுக்கு, ஜமாத்துகளுக்கு பெயர் வைக்கும் போது சுன்னத் ஜமாத் என்று பெயர் வைத்திருக்கிறார். இப்ப நம்முடைய கரும்பு கடை பள்ளிவாசல்ங்கிறது நூற்றாண்டுகளை கடந்த வரலாற்றை கொண்டது. குறைஞ்சபட்சம் ஒரு 125 வருஷமாவது வரலாறு. அந்த நேரத்துல இன்னைக்கு இருக்கிற சர்ச்சைகள், சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் அன்னைக்கு இருக்கல. ஆனா பெயர் வைக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக அவர்கள் அன்று பெயர் வைத்திருக்கிறார்கள், கரும்பு கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல். இந்த சுன்னத் ஜமாத் என்பது இன்றைக்கு அது ஒரு சாதாரண அடையாளம் அல்ல, அது ஒரு கொள்கை தெளிவுக்கான அடையாளம். அப்படித்தானே? இன்னைக்கு நமக்கு அது தெரியுதா இல்லைங்களா? அன்னைக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கல. தௌஹீத் அப்படின்னு பேசுறவங்க, இயக்கம் பேசுங்க, அவங்க பிரச்சனைகள் எல்லாம் அன்னைக்கு இருக்கல. அந்த நேரத்திலேயே அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு கொள்கை தெளிவு, நாமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள். அந்த ஒத்த வார்த்தையில மொத்த இஸ்லாமில் நாம் நடக்கக்கூடிய வழிகள் தெளிவாக இருக்கிறது. நாம் ஒரு மதுஹபை பின்பற்றுவோம், நமது நம்பிக்கைகளில் சில விஷயங்களை நாம் இப்படி நடைமுறைப்படுத்திக் கொள்வோம் என்கிற ஒரு உத்தரவாதமான போக்குக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற வார்த்தையும் ஷாஃபி என்கிற வார்த்தையும் நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறது. இப்ப நம்ம கிட்ட
கொள்கை தெளிவு இருக்கணும் வாழ்க்கையில. நான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவன், ஷாஃபி மதுஹபின்படி இஸ்லாமிய மார்க்க நடைமுறைகளை கடைபிடிப்பவன் என்கிற ஒரு கொள்கை தெளிவு நம்மிடத்தில் இருக்கிறது. அது இருந்தா பல பிரச்சனைகள் இல்லாமல் நம்மை அல்லாஹ் அமைத்து விடுவார், நம் வாழ்க்கையை எல்லாம் வச்சிருவார். எல்லாரோடையும் கலந்து பழகிறோம், எல்லாரோடையும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கொள்கையில நாம தடுமாற்றம் கொண்டிருந்தோம் என்றால், தெளிவில்லாமல் இருந்தோம் என்றால் சிக்கலுக்கு ஆளாகும். எந்த இடத்துல தெளிவில்லாமல் போகும்போதும் சிக்கலுக்கு ஆளாகும். பரீட்சை எழுதுற பையன் சரியா தெளிவில்லாமல் எழுதினான் என்றால் உரிய மார்க் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அது போலத்தான் குழப்பமா இருந்தா எதிலையும் சரியான ரிசல்ட் கிடைக்காது. கொள்கையும் அப்படித்தான். அதே போல வியாபாரம் செய்கிற போதும் அது தெளிவாக வியாபாரம் செய்ய வேண்டும். குழப்பமா வியாபாரம் செய்யக்கூடாது. பல வியாபார நடைமுறைகள் இருக்கிறது, அது சரியாக வெற்றியை தருமா என்று சொல்ல முடியாது. ஒரு ஆர்வத்துல கண்ட தெரிஞ்ச வியாபாரத்துல எல்லாம் இறங்குறது, இதுல இறங்கி பார்ப்போம் அதுல இறங்கி பார்ப்போம்னு பலதுல இறங்குறது. அது கடைசியில நம்மளை நிறுத்துற இடம் எப்படி இருக்கும்னா, இருக்கிறதையும் இழந்து விட்டு இருக்கிற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். வியாபாரத்துல குழப்பம் இருக்கக்கூடாது. அதே போல ஒரு குடும்பத்தை வழி நடத்திட்டு போறதுலையும் குழப்பமா இருக்கக்கூடாது. ஏதோ நடக்குது, ஒரு தீர்மானம் இல்லாம ஒரு குடும்பம் நடக்கக்கூடாது. என் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், தெளிவு ஒரு குடும்ப தலைவனிடத்தில் இருக்க வேண்டும். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், வீட்டுல எல்லாரும் இத்தனை மணிக்குள்ள ராத்திரியில படுத்து உறங்கணும், இன்னென்ன காரியங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற நடைமுறை ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம் குடும்பங்களில் தெளிவாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய குடும்ப அமைப்பை பார்த்தா எல்லா வகையிலும் குழப்பம்தான். குடும்ப தலைவன் வீட்டில் சாப்பிட மாட்டான், எங்கேயோ கடையில் போய் சாப்பிடுவான். வீட்டுக்காரங்க என்ன சாப்பிட்டாங்கிறது கவலை அவனுக்கு இருக்காது. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு சரியான நேரத்தில் சாப்பிட்டார்களா என்கிற கவலை இருக்காது. அதிகாலையில் காலையில தாமதமா எந்திரிச்சு குழந்தைகளை பட்டினியோட ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கு சாப்பிட்டதா சாப்பிடலையான்னு கவலைப்பட முடியாத நிலையில இருக்கிற குடும்பம். எப்படியோ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற மனோநிலை வந்து விட்டது. ஆனால் எப்படி படிக்க வைக்கிறோம் என்பதை குறித்த சிந்தனை இருக்கல. இந்த குழந்தைங்க என்ன படிக்கணும்? ஒரு தகப்பனுக்கு தம் பையன் அல்லது தம் பிள்ளை என்ன படிக்கணுங்கிறத பத்தி ஒரு தெளிவு வேணுமா வேணாமா? அது என்ன படிக்கணும், அது பிற்காலத்தில் என்னவானால் அது சமூகத்திற்கும் அதற்கும் நல்லது என்று யோசிக்கிற தெளிவு எந்த குடும்பத்தில் இல்லையோ அது குழப்பமான குடும்பம். எப்படி வருமானம் வர வேண்டும் என்பதிலும் ஒரு தெளிவு வேண்டும். எப்படியாவது வருமானம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிற குடும்பம் குழப்பமான குடும்பம். எனவே நம்முடைய குடும்ப அமைப்புக்குள்ளே குழப்பம் இருக்கக்கூடாது. அதே போல பொது வாழ்க்கையில் சமூக பணிகளில் ஈடுபடுகிற போதும் தெளிவாக ஈடுபடணும். ஒரு காரியத்தில் இறங்கின, இது நன்மையா தீமையா, இது தனக்கு நன்மை செய்யுமா, முதல்ல அதைத்தான் யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும். நான் ஒரு அமைப்புல சேர்றேன், இது எனக்கு நன்மை செய்யுமா, இது எனக்கு நன்மையாக அமையுமா, அல்லது நான் ஒரு காரியத்தில் இறங்குறேன் அது எனக்கு நன்மையாக அமையுமா, அடுத்தது சமூகத்துக்கு நன்மையாக அமையுமா யோசிக்கணும். சில நண்பர்கள் பொது காரியங்களில் இறங்குகிறார்கள், சிறப்பான மரம் நடுகிற பணியில் இறங்குகிறார்கள், சிறப்பான பொது காரியம். அதனால அவருக்கும் நன்மை கிடைக்கும், சமுதாயத்துக்கும் நன்மை கிடைக்கும். சில பேர் இரத்த தான விவகாரங்களில் ஈடுபடுகிறார்கள், அதில் அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும், சமூகத்துக்கும் நன்மை கிடைக்கும். ஒரு காரியத்துல, ஒரு பொது காரியத்துல ஈடுபடுறோம், அது ஒரு சமூக பணியில் ஈடுபடுறோம், ஒரு பள்ளிவாசல் பணியில ஈடுபடுறோம்னு வைங்க, ஒரு பள்ளிவாசலுடைய கட்டிட பணியில ஈடுபடுறோம், ஒரு நிர்வாக பணியில ஈடுபடுறோம் அப்படின்னா அதுல நமக்கும் நன்மை கிடைக்கும், சமூகத்துக்கும் நன்மை கிடைக்கும். இந்த சிந்தனை இல்லாமல்
பொது காரியங்களில் ஈடுபடுவது அது நம்மையும் குழப்பிவிடும், சமூகத்தையும் குழப்பிவிடும். சும்மா திடீர்னு ரோட்ல கூட்டம் கூடுறது, ஏதாவது ஒரு உணர்ச்சியில கூட்டம் கூடுறது, ஏதாவது ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறது, அதுக்கு ஒரு இலக்கோ காரணமோ இல்லாமல் இருக்கிற போது அதன் விளைவு அவருக்கும் தீமையானதாக அமைந்துவிடும், சமூகத்திற்கும் தீமையானதாக அமைந்துவிடும். அதனால வாழ்க்கையில குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடாது, தெளிவோடு வாழ வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்வது ஒரு புது வருஷத்தில் எடுக்கிற உறுதிமொழிக்கு நல்லது. என்னுடைய அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை தெளிவாக இருக்கும், கொள்கையில, குடும்பத்தில, சமூக அளவில் என்னுடைய நடவடிக்கைகள் தெளிவாக இருக்கும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அது மிக அத்தியாவசியமானது. ஏன்னா காலம் போக 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 எல்லா இடத்திலையும் குழப்பம் அதிகமாகிக்கிட்டே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு சொன்னார்கள், பாதிரு பில் அஅமாலி சித்தன், 6 விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் விரைந்து நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள். நீ உலகத்துல 6 சூழ்நிலை வரும், அதுக்கு முன்னால நல்லது செஞ்சுக்குங்க. அதுக்கு பின்னால ஒன்னே நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அல்லது நல்லது செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி ஒரு சூழ்நிலை பிற்காலத்தில் வரும். 2 விஷயம் பயப்படுத்துற விஷயம். ஒண்ணு நல்லது செய்யற வாய்ப்பு கிடைக்காது, அல்லது நல்லது செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி ஒரு சூழ்நிலை பிற்காலத்தில் வர இருக்கிறது. அதற்கு 6 அடையாளங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, அதுக்கு முன்னால நல்லது செஞ்சுக்கீங்க. அதுல ஒண்ணு என்ன, துலூஉ ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும். கியாமத் நாளுடைய கடைசி பேரடையாளங்களில் ஒன்று சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும். அப்படி உதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஈமான் கொண்டா அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அந்த நேரத்துல சில பேருக்கு புத்தி வரும், நம்ம திருந்திடலாம், ஆஹா அல்லாஹ் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லாம் வந்துருச்சே, நம்ம இனி திருந்திடலாம் என்று நினைச்சா அதற்கு பிறகு ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், அவி துஹான், ஒரு பெரிய புகை மூட்டம் படரும். வானத்திலிருந்து ஒரு பெரிய புகை மூட்டம் படரும். அந்த புகை மூட்டம் என்ன செய்யும்னா மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். நல்லவர்களுக்கு அது ஒரு சாதாரண சளி மாதிரி இருக்கும், கெட்டவர்களுக்கு அது எப்படி இருக்கும்னா பெரிய மூச்சு திணறலை ஏற்படுத்தும். சுவாசிக்கிறதே சிரமங்கிற அளவுல பெரிய மூச்சு திணறலை ஏற்படுத்தும். அப்படி ஒரு பெரிய புகை மூட்டம் வரும். அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவை தஜ்ஜால். தஜ்ஜால் என்கிற மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறவன் வருவான். ஒரு கையில் சொர்க்கத்தையும் ஒரு கையில் நரகத்தையும் மக்களுக்கு காட்டுவான். நான் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி மக்களை அழைப்பான். மக்களில் பெரும்பாலோர் அவனுடைய அந்த பிரச்சாரத்திற்கு ஆட்பட்டு போய் விடுவார்கள். அப்படி ஒரு குழப்பம் வரும். ஆனால் ஈமான் கொண்டவர்கள் அதிலிருந்து தப்பிப்பார்கள். அது 3வதா வரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவி தாப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அடையாளம் சொன்னாங்க, பூமியிலிருந்து வெடித்து ஒரு மிருகம் புறப்பட்டு வரும். ஒரு மிருகம் பூமியிலிருந்து வெடித்து புறப்பட்டு வரும், பூமிக்கு உள்ள இருந்து வரும். அதுவும் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் நடக்கும். அந்த மிருகம் மக்களோடு பேசும். அந்த மிருகம் வெளிப்பட்ட பிறகு காஃபிராக இருப்பவர்கள் காஃபிர்கள் தான், மூமினாக இருப்பவர்கள் மூமின்கள் தான். அவ்வளவுதான். அது காஃபிர்களுடைய முகத்தில் காஃபிர்கள் என்றும் மூமின்களுடைய முகத்தில் மூமின்கள் என்றும் புத்தரியை பதிவு செய்துவிடும். இது 4வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வதாக சொன்னாங்க, ஓ ஹாஸத்து அஹதிக்கும், நீங்கள் சீக்கிரம் அமல் செய்து விடுங்கள். உங்களின் தனிப்பட்ட விவகாரங்கள் உங்களை திசை திருப்புகிற அளவில் வந்து சேர்ந்துவிடும். உங்கள் சொந்த பிரச்சனை, உங்களுடைய ஈமான சரியா வைக்க முடியாத அளவுக்கு உங்கள பாதிப்பை ஏற்படுத்திடும். அம்ருல் ஆம்மா, அல்லது சமூக பிரச்சனை, சமூகத்தில் பரவி இருக்கிற பிரச்சனை வந்து உங்களால சரியான அமல் செய்ய முடியாமல் உங்களை தடுத்துவிடும்.
இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 விஷயங்களை சொன்னாங்க. ஒண்ணு, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது. இரண்டாவது, ஒரு பெரிய புகை மண்டலம் தோன்றுவது. மூன்றாவது, தஜ்ஜால் வந்து சேருவது. நாலாவது, பூமியிலிருந்து வெடித்து கிளம்பி ஒரு பெரிய மிருகம் வருவது. ஐந்தாவது, உங்களது சொந்த பிரச்சனைகளை உங்களை திசை திருப்பி விடுவது. ஆறாவது, சமூகத்தில் ஏற்படுகிற பல பிரச்சனைகளும் உங்களை திசை திருப்பி விடுவது. இப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்களை வந்து சேருவதற்கு முன்னதாக நீங்கள் நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, நம்ம வாழ்ற இந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எவ்வளவு இயல்பா வாழ்ந்தாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இல்லாம வாழ்ந்தாங்க. இவ்வளவு வசதிகள் அவங்க கையில இல்லை, ஏழ்மைதான் அதிகமாக இருந்தது. போதிய போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இல்லை, விஞ்ஞான தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லை. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், அவங்க எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, எவ்வளவு தூரம் நன்மையை மட்டுமே செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவ்வளவு வசதிகள் கிடைச்ச பிறகு நம்மால நன்மை செய்ய முடியுதா, தீமை செய்ய முடியுதா? யோசிச்சு பார்க்கும்போது புரியுதா இல்லையா? அப்ப காலம் கடந்து போக போக நன்மைகளுக்கான வாய்ப்பு குறைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த எச்சரிக்கைகளுக்குள்ள 2 செய்தி இருக்குங்க. 6 விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வேற இன்னும் 4 சேர்த்து 10 விஷயமா சொன்னாங்க. இந்த செய்திகளுக்குள்ள 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த அடையாளங்களை நீங்கள் பார்த்த பிறகு ஈமான் கொண்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னொன்னு, இந்த சிக்கல்கள் வந்துவிட்டது என்றால் நீங்கள் ஈமான் கொள்வதற்காக அல்லது உங்களை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது. இந்த பிரச்சனைகளே உங்களை மூழ்கடிச்சு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 6 விஷயங்கள்ல பிரதானமான ஒண்ணுதான் அத்துஹான், புகை மூட்டம். ஒரு பெரிய புகை மூட்டம் வானத்திலிருந்து பூமியை சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னாங்க. குர்ஆன்லயும் அத்துஹான் என்கிற பெயரில் ஒரு சூரா இருக்கிறது, ஒரு அத்தியாயம் இருக்கிறது. நீங்க இந்த சின்ன சூறாக்களுடைய கிதாபுகள் வாங்கினீங்க, மன்சில் மாதிரி கிதாபுகள் வாங்கினீங்கன்னா அதுல யாசீன் மாதிரி சூரத்துல் முல்க் மாதிரி சூரத்துல் துஹானையும் அதுல சேர்த்திருப்பாங்க. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் துஹான் ஓதுவதை வலியுறுத்தினார்கள். வெள்ளிக்கிழமை இரவுதோறும் நீங்கள் சூரத்துல் துஹானை ஓதிட்டு வாங்கன்னு நாங்க அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ துஹான ஃபீ லைலத்தில் ஜும்ஆ, யார் வெள்ளிக்கிழமை இரவுகளில் துஹானை ஓதுகிறாரோ அஸ்பஹ மக்ஃபூரன் லஹு, அவர் மன்னிக்கப்பட்டவராகி விடுவார். வஸவ்வஜ மினல் ஹூரில் ஈன், அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹூருல் ஈன்களை திருமணம் செய்து வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் தாரமையிலே வருகிறது. அப்ப அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, நீங்க வெள்ளிக்கிழமை ராத்திரிகள்ல துஹானை ஓதுங்க அப்படின்னு. எந்த இந்த அத்தியாயத்தை ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது, அதுவும் வெள்ளிக்கிழமை ஓதுங்கன்னு சொன்னது இந்த அத்தியாயத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது இல்லையா? இத்தனை வசனங்களும் நமக்கானதுதான். இதில் இந்த அத்தியாயத்தை குறிப்பிட்டு இதை நீங்க இந்த நாள்ல ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது. கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இந்த துஹான் என்கிற புகை மூட்டம் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இந்த ஆயத்தும் சொல்லுது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், ஃபர்தகி, எதிர்பார்த்திருங்கள். யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானின், வானம் ஒரு பெரும் புகை மூட்டத்தை கொண்டு வரும். உபீன், ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த புகை மூட்டம் வந்து சேர்றது, அது எல்லாத்தையும் சூழ்ந்து கொள்வது நல்லா தெரியும். அப்படி ஒரு புகை மூட்டம் வரும். யகஷன்னாஸ், மக்கள் அனைவரையும் அது மூடிக்கொள்ளும். இப்ப சாதாரணமா பனிமூட்டம் இருந்தாலே பக்கத்தில் இருக்கிற ஆள் தெரிகிறது இல்லை, நிறைய விபத்துகள் ஏற்படும். டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா 20 அடிக்கு முன்னால் இருக்கிற ஒரு சாதனத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி விமானங்களை எல்லாம் ரத்து செய்வதை நாம் பார்த்திருக்கோம். பனிமூட்டம் என்பது அது குளிர்ச்சியாக இருக்கும், அது கண்ணுக்கு மட்டும்தான், அடுத்து பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. புகை மூட்டம் வெறும் குளிர்ச்சியாக மட்டும் இருக்காது, அது சூடாக இருக்கும், அது சுவாசத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படி ஒரு புகை மூட்டம் ஏற்படும், அதை எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். இதுக்கு மார்க்க அறிஞர்கள்
3 விளக்கம் கொடுத்தாங்க. ஒண்ணு என்னன்னா, யதார்த்தமா கியாமத் நாளுடைய நெருக்கத்துல வானத்திலிருந்து ஒரு பெரிய புகை மூட்டம் ஏற்படும். அது மக்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கும். அந்த கேள்விக்குள்ளாக்குதல் யாருக்கு ஏற்படும்? நல்லவர்களுக்கும் அதனால் பிரச்சனை ஏற்படும், ஒரு சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். கெட்டவர்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துகிற அளவிலே அது மிகப்பெரிய ஆரோக்கிய சீர்கேட்டை ஏற்படுத்தும். இப்படியே உலகத்துல ஒரு பெரிய புகை மூட்டம் ஏற்பட்டு மக்களின் ஆரோக்கியத்திற்கு அது குறைவை ஏற்படுத்தும். இதுவும் ஒரு அடையாளமாக இருக்கும் என்று அறிஞர்கள் ஒரு விளக்கம் சொன்னாங்க. இன்னொரு விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா, புகை மூட்டம் அப்படிங்கிறது வறுமையை குறிக்கிறது. ஒரு பெரிய கடுமையான வறட்சியும் வறுமையை ஏற்படும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம்னாங்க. இன்னொரு அறிஞர்கள் சொன்னார்கள், அதுதான் நாம் இன்று கவனிக்க வேண்டியது. பெரிய புகை மூட்டம் ஏற்படும் என்றால் அதனுடைய கருத்து, ஒரு புகை மூட்டத்தில் எப்படி உலகத்தில் இருக்கிற பொருட்களை நாம் பார்ப்பது சிரமமாகி விடுமோ, கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுமோ, அதுபோல எது உண்மை, என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் போய்விடும். புகை மூட்டம்னா புகை மூட்டமே அர்த்தம் அல்ல, புகை மூட்டத்தை போல சூழ்நிலைகள் மாறிவிடும். புகை மூட்டத்தில் எப்படி நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள முடியாதோ, ஒன்றின் யதார்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாதோ, அதுபோல இந்த காலகட்டத்தில் புகை மூட்டம் போல மக்கள் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்களாக ஆவார்கள் என்று விளக்கம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகம் இருக்க அப்படித்தான் இருக்கு. உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு. ஒண்ணு இல்ல, நம்ம பையன் எப்படி இருக்கான், நம்ம புள்ள எப்படி நடக்குது, இத புரிஞ்சுக்கிறது பெற்றோர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த காலத்துல. நம்ம வீட்டுக்கார என்ன வியாபாரம் செய்யறான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெண்கள் சிரமப்படுறாங்க இல்லையா? நம்முடைய பள்ளிக்கூட மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆசிரியர்கள் சிரமப்படுகிறார்கள். நாம் நம்பி வியாபாரம் செய்வதற்காக போகிறோமே, இந்த கடைக்காரன் நமக்கு தருகிற சரக்கு எப்படி தருகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத வாடிக்கையாளர்கள் ஆகிவிட்டார்கள். வாழ்க்கை மொத்தமும் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு புகைமூட்டத்திலான வாழ்க்கையாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, சாதாரணமா இப்ப சமீபத்துல ஒரு செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. போன வாரத்துல யமன் முஸ்லிம் நாடு, யமன் நாட்டின் மீது சவுதி அரேபியா குண்டு வீசி தாக்குகிறது. நாம என்ன நிலைமையில இருக்கோம், எதேச்சையாக நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? கடந்த 2025 வருஷத்துல நம்முடைய பரம எதிரியாக இருக்கிற இஸ்ரேல், அது குண்டு வீசி தாக்காத பக்கத்து நாடுகளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அது பாலஸ்தீனத்தின் மீது, சொந்த நாட்டின் மீது குண்டு வீசியது, ஈரான் மேல குண்டு வீசிச்சு, லெபனான் மேல குண்டு வீசிச்சு, யமன்ல குண்டு வீசிச்சு, கடைசியா கத்தார்ல கூட குண்டு வீசினான். நமக்கு சார்பாக உலகியல் சூழ்நிலைகள் இல்லை. பல்வேறு கொடூரமான சிரமங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ஆதிக்க சக்திகள் நமக்கு சார்பாக இல்லை. உலகத்தின் ஆதிக்க சக்திகள் பலதும் அக்கிரமக்காரர்களுக்கு தான் சார்பாக இருக்கிறது. இதுதான் நம்மளோட நிலைமை. காசு பணம் நிறைய வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு பைசா மரியாதை கிடையாது. அரசியல் ரீதியாகவும் இல்லை, அதிகார ரீதியாகவும் இல்லை. இந்த சூழ்நிலையில யமன் ஒரு முஸ்லிம் நாடு, யமன் மீது திடீர்னு சவுதி அரேபியா ராக்கெட் வீசி தாக்குது. என்னடா இது நடக்குது? உலகத்துல பல பேருக்கும் புரியல என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குது. கொஞ்சமாவது இருக்கிற அமைதியை பாதுகாத்துக்கணும்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுற நேரத்துல யமன் நாட்டை இஸ்ரேல் தாக்குகிறதுனா அதுல ஒரு சண்டை காரணம் இருக்கிறது. யமன் நாட்டை அமெரிக்கா தாக்குகிறதுனா அதுல ஒரு சண்டைக்கு நியாயம் இருக்கு. இது என்னடா திடீர்னு முஸ்லிம் நாடே தாக்குறான்? யமனை சவுதி தாக்கியது யாரை என்று சொன்னால், துபை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஐக்கிய அரபு ராஜ்யத்தை தாக்குகிறது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய கப்பல்கள் யமன் நாட்டினுடைய துறைமுகத்தில் நிற்கின்றன.
அந்த கப்பல்களில் இருந்து இறக்கப்பட்ட சரக்குகளை சவுதி அரேபியா தாக்குது. இப்ப சவுதி அரேபியா யமன் நாட்டில் தாக்கினாலும் அது யாரை தாக்குகிறது? ஐக்கிய அரபு அமீரகத்தை தாக்கு. அமீரகம் சொன்னா துபைன்னு சொல்றோமா இல்லைங்களா? துபை, அபுதாபி, இந்த நாடுகளை தாக்குது. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உலகத்திலேயே இவங்க 2 பேரும் தான் பெரிய கூட்டாளிங்க முஸ்லிம் நாடுகள்ல. மற்றவங்களோட இவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க. இஸ்லாமிய நாடுகள் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், துருக்கி, மலேசியா, எகிப்து, ஜோர்டான், இப்படி இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒரு விஷயத்துல ஒண்ணு சேர்ந்தாலும் இவங்க 2 பேரும் தனியா தான் நிற்பாங்க. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் துபை அரசாங்கமும் தனியா தான் நிற்கும். அவங்க தங்களுக்குன்னு தனி ஒரு நடைமுறையை வச்சிருந்தாங்க. இஸ்லாமிய நாடுகளோடு கூட்டு சேர்ந்து நடக்க மாட்டாங்க. அதுதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. இப்படி 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா நண்பர்களாக இருந்தவங்க திடீர்னு சண்டை போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. மத்திய கிழக்கில் பெரிய ஒரு யுத்தத்திற்கான சூழ்நிலை உருவாகி நின்றது போன வாரம். நல்ல வேலையாக அது அப்படியே தடைபட்டு நின்றுச்சு. இல்லைன்னா இந்நேரம் துபாய்க்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையில ஒரு பெரிய சண்டை வந்திருக்கும். அது நடக்கல. போன வாரம் அது நின்று போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கேள்வி என்ன வருதுன்னா, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது உலகத்துல? இது ஒரு குழப்பமாச்சா? புரியல. பல பேருக்கும் புரியல. இதற்கு பின்னால் இருக்கிற ரகசியம் புரியல. யமன் நாட்டை ஒருவர் அமெரிக்கா தாக்குகிறது, இஸ்ரேல் தாக்குகிறதுனா அது ஒரு எதிர்ப்பு நியாயம். சவுதிக்காரனே ஏன் யமன் நாட்டை தாக்குறான்? என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா உலகத்துக்கு அது குழப்பமா இருக்கு, முஸ்லிம்களுக்கு அது குழப்பமா இருக்கு, பார்வையாளர்களுக்கு அது குழப்பமா இருக்கு. ஏன்னா இப்படி நடக்குது. அதே போல இன்னொரு விஷயம் 2025 கடைசியில நடந்தது. சூடான், உலகத்திலேயே ஏழ்மைக்கு பெயர் பெற்ற நாடு சூடான். இல்லை, உலகத்திலேயே அதிக பெரிய ஏழைகள் இருக்கிற நாடு சூடான் தான். வயிறும் தோலும் ஒட்டி இருக்கிற குழந்தை. ஒரு குழந்தைய பருந்து தூக்கிட்டு போறத ஒரு ஆள் போட்டோ எடுத்தான். ஒரு குழந்தைய, அந்த குழந்தையுடைய வெயிட் அவ்வளவுதான். வானத்தில் வட்டம் அடிக்கிற பருந்து ஏதோ ஒரு மிருகம் செத்து கிடப்பதாக நினைத்து இந்த குழந்தையை தூக்கிட்டு போச்சு. அதை ஒரு ஆளு போட்டோ எடுத்தான். உலகம் முழுக்க சோமாலியாவின் கவனத்தை திருப்பியது அந்த புகைப்படம். அவ்வளவு வறுமை. இத்தனை வறுமைக்கிடையிலேயும் தொடர்ந்து சண்டை. கடந்த சில வருடங்களில் மட்டும் சுமார் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யார் வந்து கொல்றா? உள்நாட்டிலேயே நடக்கிற சண்டை. சுமார் 35 லட்சம் பேர் அவர்கள் வாழ்ந்த நிலத்தை விட்டு வெளியேறி செல்ல நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் சோமாலியாவில். அது ஒரு முஸ்லிம் நாடு. நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கா இல்லைங்களா? ஒரு பக்கம் முஸ்லிம்கள் செல்வ செழிப்படியை கொளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவலை இல்லாத செல்வம். கத்தாருடைய செல்வம் எப்படிப்பட்டது? ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய செல்வம் எப்படிப்பட்டது? சவுதி அரேபியாவின் செல்வம் எப்படிப்பட்டது? ஜோர்டானுடைய செல்வ வளம் எப்படிப்பட்டது? குவைத்தினுடைய செல்வ வளம் எப்படிப்பட்டது? இப்படி ஒரு பக்கம், ஏன் இதே ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற நைஜீரியாவின் செல்வ வளம் எப்படிப்பட்டது? இப்படி முஸ்லிம் நாடுகள் ஒரு பக்கம் செல்வத்திலே செழித்துக் கொண்டிருக்கிற போது, அதற்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு முஸ்லிம் நாடுகளாக இருக்கிற சோமாலியா இப்படி வறுமையில் வாடுகிறது. உலகத்துக்கே பெரிய பிரச்சனையாக இருப்பது, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெரிய கவலையாக இருப்பது சோமாலிய நாட்டினுடைய வறுமை. ஆனால் சகோதரர்களே, கடந்த வருஷத்தின் கடைசியிலே சோமாலியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசு ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற சர்வதேச நீதிமன்றத்தில் அரபு அமீரகத்தை, துபை நாட்டை பற்றி புகார் செய்கிறது. ஒரு வழக்கு பதிவு செய்கிறது. எங்கள் நாட்டில் மக்கள் பெருமளவில் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு துபை அரசாங்கம் தான் காரணம் என்று குற்றச்சாட்டி வழக்கு பதிவு செய்து. நம்மளால யோசிக்க முடியுதா? சோமாலியா ஒரு முஸ்லிம் நாடு, பசியிலே பட்டினியிலே வாடுகிற நாடு. ஐக்கிய அரபு அமீரகம், துபை என்பது ஒரு பெரிய செல்வ செழிப்பில் இருக்கிற நாடு. இந்த நாட்டின் மீது என்ன புகார் சொல்றான்? இங்க நடக்கிற படுகொலைகளுக்கு
மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ அல்ல காரணம், ஐக்கிய அரபகம் துபாய் காரணம் என்று ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். இது உலகத்துல சாதாரணமா யோசிக்கிற மக்களை சிக்கலுக்குள்ளாகுது. என்னதாங்க நடக்குதுங்க? சகோதரத்துவம் பேணப்பட்டு, நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட்டு, அன்பும் கருணையும் ஆயுதமாக தரப்பட்ட முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே என்ன நடக்குதுங்க? இது எல்லாருக்கும் பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. விடை சொல்ல முடியல. சில காரணங்களை சொல்கிறார்கள் என்றாலும் யாராலும் தீர்மானமான விடைகளை சொல்ல முடியவில்லை. அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இதுதான் துஹான், இதுதான் உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிற பெரும் புகை. என்ன நடக்குது, ஏது நடக்குது என்பதை நாம உணர்வதற்கு முன்னாலேயே நமக்கானவைகள் நடந்து போய் விடுகின்றன. இப்படி ஒரு பெரும் புகை மூட்டம் படர்கிற ஒரு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் எல்லா வளங்கள் இருந்தாலும், நம்மிடத்தில் ஆரோக்கிய பலம் இருந்தாலும், நம்மிடத்தில் இன்னும் கூட பண்பாடும் கலாச்சாரம் முற்றிலுமாக சீர்குலைந்து விடவில்லை என்றாலும், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தெளிவின்மை ஒரு பெரும் ஆபத்தாக வந்து கொண்டிருக்கிறது என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சூழ்நிலையில ஒரு புது வருஷம் வரும்போது நம்மள ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கைய தெளிவானதாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உலகம் அப்படி இருக்கு, உலகம் அப்படி இருக்கட்டும், உலகமும் மாற வேண்டும். நம்மள ஒவ்வொருத்தரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைய தெளிவானதா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம், இந்த வருஷம் நடக்குது, இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எவ்வளவு குழப்பமாகவோ இருக்கட்டும், இனி வரக்கூடிய என் வாழ்க்கை தெளிவானதா இருக்கு. அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல ஓதணும். ஓதுவது நல்லது. ஏன்னா நம்ம மார்க்கம் முதல் கடமையா சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் யாருதான்? அல்லாஹ் தான். அதனால எல்லாத்துக்கும் அடிப்படையில அல்லாஹ் இடத்துல சரண்டர் ஆகும். அதனால நம்ம வாழ்க்கை தெளிவா இருக்கணும்னா ஓதுவோம். சூரத்து துஹான் அத்தியாயத்தை ஓதுவோம். சூரத்து துஹான் அத்தியாயம் குர்ஆனில் இருக்கிற ஒரு சின்ன அத்தியாயம் தான். அதை ஓதுவோம். அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள் இரவுகளில் ஓதுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நீங்க என்ன நினைக்க வேணாம், இந்த அஜரத் என்னடா இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்களை பேசிட்டு வந்து கடைசியா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி குர்ஆன் ஓதுவோம்னு கடைசியில முடிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. இது ரகசியம். இந்த உலகத்தில் பிரச்சனைகளை தீர்மானித்து அதற்கான விடிவுகளை வைத்திருக்கிற அல்லாஹ் வைத்திருக்கிற ரகசியம். அந்த ரகசியங்களை அறிந்து கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த தந்திரம், இதிலிருந்து தப்பிப்பதற்கான தந்திரம். யார் எல்லாவற்றையும் கையில் வைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்விடத்தில் நாம திரும்புவோம். வாழ்க்கை குழப்பமானதாக நீங்கள் உணர்வீர்கள் என்றால், அல்லது இனி வரக்கூடிய நாட்கள் தெளிவானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால், வியாழக்கிழமை ராத்திரிகள்ல சூரத்து துஹான் அத்தியாயத்தை ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமதியிலே இந்த ஹதீஸ் வருகிறது, மன் கரா ஹாமீம் அத்-துஹான், யார் அந்த துஹான் அத்தியாயம் ஹாமீம்னு தான் ஆரம்பிக்கும். ஹாமீம் என்று தொடங்குகிற துஹான் அத்தியாயத்தை யார் ஓதுகிறாரோ, ஃபீ லைலத்தின் இரவு நேரத்தில் ஓதுகிறாரோ, அவர் என்ன ஆகும்னா அஸ்பஹ யஸ்தக்ஃபிர் லஹு 70,000 மலக்கின், அவருக்காக 70,000 மலக்குகள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இது யார் சொன்னது? நம்ம தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யார் ராத்திரியில துஹான் அத்தியாயத்தை ஓதுகிறாரோ அவருக்காக 70,000 மலக்குகள் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சா ஓதிடலாங்க. ஓத முடியாத என்ன ஓதிடலாம், இல்லைன்னா கேட்கவாவது செய்யலாம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கேட்கவாவது செய்யலாம். கொஞ்ச காலம் கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது மனசுக்குள்ள பாடப்படும். நம் வாழ்க்கை தெளிவாவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹான் என்கிற இந்த புகை மூட்டம் படராமல் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க கூட 70,000 மலக்குகள் இருப்பாங்க. நம்மோடு நமது பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வதற்கு இவ்வளவு மலக்குகள் இருப்பார்கள் என்றால் நாம யாருக்கு பயப்படணும்? எது நமக்கு தெளிவில்லாம போகும்?
அல்லாஹ் நமக்கு தெளிவை தருவான். அல்லாஹ் நம்மோடு நமக்கான உதவியாளர்களை வச்சிருப்பான். அதனால முதல் வழி வாழ்க்கை தெளிவா இருக்கணும்னு நினைச்சா முதல் வழி சூரத்து துஹான் அத்தியாயத்தை அதிகமாக ஓதுவது. இரண்டாவது வழி சுய பரிசோதனை செய்வது. நம்ம வாழ்க்கைய சுய பரிசோதனை செய்வது. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது உண்மையான ஆசையா நன்மையான ஆசையா? ரெண்டு விஷயம். நம்ம ஆசைப்படணும். சில நேரத்துல நம்ம ஆசைப்படுவோம், அது உண்மை இல்லாத ஆசையா இருக்கும். நம்ம இந்தியாவுடைய பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படலாம். உண்மையான ஆசைக்கும் உண்மை இல்லாத ஆசைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா அந்த வேலையில இறங்கணும்னா அது உண்மையான ஆசை. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், நீ என்னவாகணும்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னா, நான் பைலட் ஆகணும்னு சொன்னான். அவன் கண்ணாடி போட்டிருக்கான். கண்ணாடி போட்டிருந்தா பைலட் ஆக முடியாது. கண்ணாடி போடும்போது நமக்கு ஏற்படுற முதல் இழப்பு என்னன்னா பைலட் ஆக முடியாது. ஏன்னா பார்வை திறன் நல்லா இருந்தா தான் பைலட் ஆக முடியும். அதுக்கடுத்து அவங்ககிட்ட கேட்டேன், சரி பைலட் ஆகணும்னு முடிவு செஞ்சுட்டு அதுக்காக என்ன செஞ்சிருக்க? ஒண்ணு இல்லை, ஆசை மட்டும்தான் இருக்கு. ஆசை மட்டும்தான் இருக்கு. அதுக்கான ஸ்டெப் எதுவும் இல்லைன்னா அது உண்மையான ஆசை இல்லை. நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல வியாபாரம் செய்யணும் அல்லது வேற ஒரு புதிய வியாபாரத்துல ஈடுபடணும்னா அதுக்கான முயற்சியில இறங்கி ஆசைப்பட்டா தானே அது நல்லது. அது உண்மையான ஆசை. அதனால சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார். வீடு கட்டணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும். வீடு கட்டணுங்கிறது வெறும் ஆசையா இருந்தா அது உண்மை இல்லாத ஆசை. அதை நோக்கிய ஒரு பயணம் வேணும் இல்லையா? நீங்க ஒரு 5 ரூபாயை சேமிச்சு வைங்க. ஒரு வெறும் 5 ரூபாய். எல்லா காரியத்தையும் முடிச்சு கொடுக்கிறது அல்லாஹ் தான். 50 கோடியில வீடு கட்டியவர் வாழ்க்கையில் பெரும் பணக்காரராக இருந்திருக்க மாட்டார். ஒரு காலத்தில் 5 ரூபாய் கூட இல்லாதவராக இருந்திருப்பார். ஆனால் முயற்சி செய்திருப்பார், உழைத்திருப்பார். அதனால உண்மையான ஆசைக்கும் பொய்யான ஆசைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு முயற்சியோட இருக்கிற ஆசை உண்மையான ஆசை. அப்ப நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும். என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, நம்ம இந்த வருஷத்துல என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் உண்மையான ஆசைதானா பரிசோதனை பண்ணணும். ரெண்டாவது, அந்த ஆசை நன்மையானது தானா? ஆசைகள் உண்மையானதாகவும் இருக்கணும், நன்மையானதாகவும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்படி நாம நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆசைகளை அலசி பார்த்து, விருப்பங்களை அலசி பார்த்து, இதெல்லாம் வேணாம், இது இருக்கட்டும் அப்படின்னு குப்பைகளை தள்ளிவிட்டு நல்லதை ஒதுக்கி வைத்தால் நம்ம வாழ்க்கை தெளிவாகிடும். மனசுக்குள்ள நிறைய குப்பைகள் இருக்கு நமக்கு. நாங்க ஒரு பெரிய கட்டடம் பல வருஷமா கட்டப்பட்டு அப்படியே பாலடைஞ்சு போய் நின்றுச்சு. பல இன்ஜினியர்களை கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க, இது என்னங்க செய்ய முடியும்? இது அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, ரொம்ப வருஷமாகி போயிடுச்சு, இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டாங்க. ஒரு இன்ஜினியர் சொன்னாரு, ஒன்றும் இல்லைங்க, உள்ளுக்குள்ள நிறைய குப்பை கிடக்கு, அந்த குப்பை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டா அதுக்கப்புறம் இதை சரி பண்றது லேசுதான் அப்படின்னு சொல்லி 2 வாரத்துல எல்லா குப்பைகளையும் சுத்தம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவ்வளவுதானே, நல்லதானே இருக்கு, இதை சீக்கிரம் சரி செய்திடலாம் அப்படின்னு சொல்லி 4 மாசத்துல அந்த பில்டிங்கை சரி செஞ்சாங்க. முதல்ல நினைச்சது 2 ஃப்ளோர் மட்டும் சரி செய்யணும்னு நினைச்சவங்க 5 ஃப்ளோரையும் சரி செய்தாங்க. இது என்னது, எதுக்கு உதாரணம்னா, குப்பைகளை அகற்றிட்டோம்னு வைங்களேன், வாழ்க்கை தெளிவாக இருக்கும். மனசுக்குள்ள நிறைய குப்பைகள் இருக்கு, கசமுசான ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளை தட்டி எடுத்து இதில் எது உண்மையானது எது நன்மையானது என்று தீர்மானித்து வைத்து ஒரு பரிசீலனை செய்து கொள்வோம் என்றால் நம் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். ஆசைகள் இருந்தால் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆசை இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த ஆசை உண்மையாகவும் இருக்கணும், நன்மையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் ஜெயிக்கலாம். அல்லாஹ் கூட நமக்கு சொல்லுவான், நீங்க முதல்ல தெளிவானீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அல்லாஹ் லேசாக்குவோம். நீங்க தெளிவானீங்கன்னா அல்லாஹ் லேசாக்குவோம். உங்க பையனை எங்க படிக்க வைக்கணும், அதாவது உங்க பிள்ளைய எப்படி படிக்க வைக்கணும், தெளிவடைஞ்சிருங்க. தெளிவடைஞ்சு தீர்மானிச்சீங்கன்னா அதுக்கான வழியை லேசாக்குறது அல்லாஹ் கிட்ட இருக்கு.
குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ ஒன்னு அல்லாஹ் சொல்வான், ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என் இதயத்தை விசாலமாக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமாக்கு, குப்பைகள் இல்லாததாக்கு, வயஸ்ஸிர் லீ அம்ரி என் காரியத்தை லேசாக்கு. அறிஞர்கள் சொல்லுவாங்க, நம்ம இதயத்தை விசாலமாக்கி நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆசைகளை தூசு தட்டி ஒரு பரிசீலனை செய்து பார்த்து எது உண்மையான ஆசையோ எது நன்மையான ஆசையோ அதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் அல்லாஹு தஆலா அதற்கான காரியங்களை லேசாக்குவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஒரு புது வருஷத்தை நாம எதிர்கொண்டு வருகிற போது இந்த வருஷம் கடந்த வருஷத்தை போல அர்த்தமற்றதாகி விடக்கூடாது. அது பயனுள்ளதாக ஆகணும், தெளிவானதா இருக்கும். நம்முடைய சிந்தனையில் வரக்கூடிய தெளிவு தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. சிந்தனையில் தெளிவு வர வேண்டும் என்றால் சிந்தனையில் உண்மையான ஆசைகளும் நன்மையான ஆசைகளும் இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், செயல்கள்ல சில மாற்றம் வரணும். நம்ம தெளிவா இருக்கணும்னா ரொம்ப சில நேரத்துல தோணும், என்ன நான் என்ன செஞ்சாலும் சரியா நடக்க மாட்டேங்குது, அல்லது எப்ப பார்த்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாவே இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த குழப்பத்திலிருந்து மாற்றம் அடைவதற்கு தேவைப்படுற ரெண்டாவது விஷயம், சில செயல்கள்ல மாற்றம் செய்யணும். சில நேரத்துல ஒரே மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருப்போம், ஒரே மாதிரி செயல்படுவோம், நம்முடைய லைஃப் ஒரே மாதிரி நடக்கும். அதனாலே சில நேரத்துல தொய்வுகள் இருக்கும். சின்ன சின்ன சில மாற்றங்கள் ஏற்படுமானால் நமக்கு தெளிவுகள் பிறக்கும். அப்படி ஏதாவது விஷயம் இருக்கான்னு தேடி பார்க்கணும். நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள்ல ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணி பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்குமான்னு பார்க்கணும். ஒரு வியாபாரம் ஜெயிக்கவே மாட்டேங்குது, நின்ன இடத்துலயே நின்று நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதே வியாபாரத்தை எப்படி தொடர்றது? இப்படியே நாம் போறதா? இதுல ஒரு மாற்றம் வேணும்னா ஏதாவது மாற்றம் செஞ்சு பார்க்கலாமான்னு யோசிக்கணும், துணிச்சலாக முடிவு எடுக்கணும். பல பேரு நமக்கு சொல்லித் தருகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆலோசனை சொல்பவர்கள் இருப்பார்கள். இது இப்படி போயிட்டு இருக்கா, இதுல இப்படி ஒரு மாற்றம், முடிவு எடுத்து பாருங்க, மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றங்கள் செய்யப்படும் போது வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும். செயல்களில் சில மாற்றங்கள் செய்யும் போது வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும். அதே போல ஒரே மாதிரி போகக்கூடாது. நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, தொழுகையில கூட, தொழுகை நோன்பு மாதிரியான விஷயங்கள்ல கூட ஒரே மாதிரி இருக்காதீங்க, மாத்தி மாத்தி செஞ்சு பாருங்க. திங்கக்கிழமையே நோன்பு வைப்பாங்க சில பேர், நீங்க சில நேரத்துல வியாழக்கிழமைகள்ல மாத்தி வைங்க. இபாதத்து செய்யும் போது கூட ஒரே ரூட்ல போகாதே, கொஞ்சம் மாத்தி மாத்தி செய்யு சொல்லுவாங்க. இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஃபஸ்ரிஃப் ஹவாஹா வஹாபிர் அன் துவல்லியஹு. உன்னுடைய மனசு ஓடிக்கிட்டே இருக்க ஒரே பாதையில, நீ அதுக்கு கட்டுப்படாதே, கொஞ்ச நேரம் அதிலிருந்து மாறு. அதுக்கு கட்டுப்படுவதிலிருந்து நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு. அப்படி எச்சரிக்கையா இருந்து மாறி நின்னீங்கன்னா, நீங்க அதே போங்கல போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அது குருடாக்கிடும், செவிடாக்கிடும். கொஞ்சம் மாறுனீங்கன்னா மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலே செயல்கள்ல சில மாற்றங்களை செய்வது நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை நீக்கி தெளிவுபடுத்தும். குடும்பங்கள்லயும் அப்படித்தான். குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருக்கிற போது அல்லது நண்பர்கள் ஒன்றாக வியாபாரம் செய்கிற போது குழப்பங்கள் வருதுன்னு வைங்களேன், குழப்பத்தை வச்சுட்டே தொடரக்கூடாது. குழப்பம் இருந்துச்சுன்னா மேலும் மேலும் நம் கால்களை அது கட்டுப்போட்டு கொண்டுதான் இருக்கும். குழப்பத்தை நீக்குவதற்கான வழிகளை, சில செயல்களை மாற்றுவதன் மூலம் செய்ய முடியும். நான் பல தடவையும் சொல்றது, பல குடும்பங்களையும் பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். என்னன்னா, தகப்பனாரு ஒரு கடையில இருந்திருப்பார், வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பார். அவருடைய பையன் அந்த வியாபாரத்துக்குள்ள வருவார். அப்படி வரும்போது அவரால் அந்த வியாபாரம் வெற்றி அடையும், மகனால வியாபாரம் வெற்றி அடையும். ஆனா மொத்த குடும்பமும் இந்த சொத்துக்கு சொந்தம் கேட்கும். பல பேர் பல இடத்துல பார்த்தோம், மொத்த குடும்பம் உழைப்பு, இது யாரு இருக்கு, இதுல யாருடைய உழைப்பு இருக்கு? பையனுடைய உழைப்பு இருக்கு. மொத்த குடும்பமும் சொத்துக்கு சொந்தம் கேட்கும். சில மாற்றங்கள் செய்யறதை நாம தவிர்க்க கூடாது. நம்முடைய வேற ஆட்கள் உள்ளே நுழைகிற போது சொத்துக்களை பிரித்து விடுவது, ஆரம்பத்திலேயே இது இவ்வளவு சொத்து என்னோடது, இவர் வந்ததுக்கு அப்புறம் இது இவர் சம்பாதிச்ச சொத்து என்று சொத்துக்களை பிரித்து விடுவது அல்லது வருமானத்தை பிரித்து விடுவது தொடர்ந்து இந்த குடும்பம் நிம்மதியாக இருப்பதற்கு உதவும். நான் சுருக்கமாக சொல்லி காட்டுறேன். சில செயல்கள்ல மாற்றங்கள் காண்பது, குழப்பம் ஏற்படும் போது
சில செயல்கள்ல மாற்றங்களை பார்ப்பது நல்லது. சில நேரங்கள்ல அடுத்த தலைமுறைகளிடத்திலே பொறுப்பை கொடுத்து விடுவது நல்லது. ஒரு குடும்பம் அல்லது ஒரு அமைப்பு அது ஒரு போகுது, கொஞ்சம் பிரச்சனைகள் வருதுன்னு வைங்களேன், ஒரு தலைமுறையினுடைய மனோநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லாரும் ஒரு மாதிரி தான் சிந்திப்பாங்க. அவங்களையே வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த தலைமுறைகளிடத்தில் பொறுப்புகள் தரப்படுமானால் அவர்களுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கும். அவங்க இந்த முட்டுக்கட்டை அகற்றி முன்னேறி செல்வ வாய்ப்பு ஏற்படும். அதனால செயல்கள்ல சில திருத்தங்களை செய்து கொள்வது நல்லது. மூணாவது முக்கியமான விஷயம், அல்லாஹ் தௌஃபீக் செய்து நம்ம எல்லாருக்கும் நமக்கான கடமைகளை உரிய நேரத்தில் நாம் செய்து விடுவோம். வாழ்க்கை தெளிவாவதற்கு தேவைப்பட்ட மூன்றாவது மந்திரம், அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையிலிருந்து தொழுகைய அந்த வக்துல நிறைவேற்றுறோம். சகோதரர்களை, முடிவு செய்து பாருங்க, தெளிவு பிறக்கிறதா இல்லையா தெரியும். ஏன்னா நம்ம மார்க்க அறிஞர்கள் தொழுகைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தொழுகையை வச்சுதான் ஒரு மனுஷனை கணிப்பாங்க. இன்ன வரைக்கும் தொழுகையை வச்சுதான் கணிப்பாங்க. ஒரு ஆளு அவருக்கு வியக்கப்பட்ட தொழுகைய அதற்கு உரிய நேரத்துல நிறைவேற்றலன்னு வைங்களேன், அவன் வேற எதுலையும் கரெக்டா இருக்க முடியாது. உரிய நேரத்தில் அந்த வக்துக்குள் தொழுகையை தொழுது முடித்து விடுவது என்பது, கடமையை அதற்குரிய நேரத்தில் செய்து விடுவது வாழ்க்கையை தெளிவுபடுத்ததாக ஆக்கும், நம்முடைய சிந்தனையை தெளிவுபடுத்ததாக்கும். உள்ள ஒரு இடத்துல அத்திப்பழம் வித்துட்டு இருந்தார், யாருமே வாங்கல, எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. அந்த வழியா ஒரு பெண்மணி வந்தார். அந்த பெண்மணி கிட்ட, அம்மா நீயாவது வாங்கு அப்படின்னாரு. அந்த அம்மா என்கிட்ட காசு இல்லைங்க சொல்லிச்சு. காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீ அப்புறம் கொடு, அடுத்த வாரம் கொடு அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லைங்க வேணாம். இப்ப முல்லா சொன்னாரு, இந்த சாப்பிட்டு பாரு, இந்த 2 பழத்தை சாப்பிட்டு பாரு, நான் நல்ல பழம் வச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருன்னு கொடுத்தாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் கடமையான நோன்பை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறேன், எனவே நான் சாப்பிட முடியாதுங்க. அப்படி சொன்ன உடனே முல்லா சொன்னாரா, சே அந்த பக்கம் போ, உனக்கு நான் பணம் தர்றேன்னு நினைச்சினே அது தப்புன்னு சொன்னாராம். சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க நான் சும்மா ரோடு வழியா போயிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு நீ தான் பழம் வாங்கிக்கன்னு சொன்னீங்க, நீங்க தான் கடன் தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப விரட்டுறீங்களே, என்ன காரணம்னு கேட்டபோது முல்லா சொன்னார், ரமலான் முடிந்து 6 மாசம் ஆயிட்டது. ரமலான் முடிந்து அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதையே நீ 6 மாசம் தாமதப்படுத்துகிறாயே, என்கிட்ட கடன் வாங்கினா அப்படி எவ்வளவு நாள் கழிச்சு தருவேன், போ, உனக்கு கடன் தரமாட்டேன்னு சொன்னாருன்னு ஒரு செய்தி இருக்கிறது. யார் தங்கள் மீதான கடமையை, அது எந்த கடமையாக இருந்தாலும் சரி, படிக்கிறது கடமை, வேலை செய்யறது கடமை, நம்ம அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் ஒரு கடமை, எந்த கடமை, கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்துல பிள்ளைகளுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருது, அது ஒரு கடமை. எந்த கடன் வாங்கி இருந்தா கடனை திருப்பி கொடுக்கும். சகோதரர்களே, நான் மிக மிக முக்கியமாக சொல்றேன், வாழ்க்கையை தெளிவில்லாமல் செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது பொருளாதார ரீதியாக கடன் வாங்குவது. அதிலும் குறிப்பாக தேவையில்லாமல் கடன் வாங்குவது, அனாவசியமான ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவது. அப்படி கடன் வாங்குவோர் ஒரு காலம் நிம்மதியை அனுபவிக்க முடியாது, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி. கடனை போல மனித உள்ளத்தை நொறுக்குகிற ஒரு இது எதுவுமே இல்லை. சில பேருக்கு கடன் வாங்கினா திருப்பி எல்லாம் கொடுக்கணுங்கிற பழக்கமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. எந்த மனுஷனா இருந்தாலும் கடன்ல சிக்கினான்னா தீந்தான். சாதாரண மக்களோடு அவன் வெளி உலகத்துக்கு வர முடியாது. அதனால கடன் வாங்கினோம்னா அதை திருப்பி கொடுக்கறதுன்னு நினைக்கணும். உரிய காலத்தை நாம தீர்மானிக்கணும், சரியாக திருப்பி கொடுக்கணும். எனவே அந்த கடனை உரிய காலத்திற்குள் செய்தோம் என்று விட்டாலே நம் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். இப்படி கடமைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கணும். அதே போல வாழ்க்கை தெளிவாவதற்கு 4வது முக்கியமான விஷயம், குறுக்கு வழிகளை பயன்படுத்தக்கூடாது. வாழ்க்கை தெளிவா இருக்கணும்னா ஷார்ட்கட்ல போறது சில நேரத்துல தூரத்தை குறைக்கலாம். நேரா போறதை விட ஷார்ட்கட்டா போனா தூரத்தை குறைக்கலாம். பல நேரத்துல அது ஆபத்துல கொண்டு போய் சேர்த்துரும். வாழ்க்கையிலே ஆபத்தான நிகழ்வுகளை சந்தித்த பல பேரை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் ஷார்ட்கட் வழியை சென்றுள்ளதுனாலே அவர்கள் தவறான ஆபத்துகளுக்கு ஆட்பட்டிருப்பாங்க. கூகுள் இருக்கு பாருங்க, கூகுள் மேப்ல போகும்போது நம்ம எல்லாம் இன்னைக்கு கூகுளை நம்பித்தான் வண்டி ஓட்டுறோம். கூகுள் மேப்ல போகும்போது எப்போதுமே அது ஷார்ட்கட் தான் காட்டும். ஃபர்ஸ்ட் ரொம்ப
ஆனா அந்த ஷார்ட்கட்ல போனீங்கன்னா சில நேரத்துல ரொம்ப மோசமான சாலைகளுக்குள்ளே போக வேண்டிய, இருட்டான அல்லது மேடு பள்ளங்கள் நிறைந்த இடங்களுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எல்லா ஷார்ட்கட்டுக்கும் இதுதான். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும். என் அருமை முஸ்லிம் சமூகத்திற்கு சொல்லுவதற்கான செய்தி இருக்கிறது. வியாபாரத்துல ஷார்ட்கட்ல போனா சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற நினைப்பு வேண்டாம். நம்ம சமூகத்துல இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற பல பல கவலைக்குரிய தீர்க்க முடியாத கவலைக்குரிய காட்சிகளை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால், வியாபாரத்துல ஷார்ட்கட்ல போகணும்னு நினைச்ச வாழ்க்கையை பார்க்கிறோம். சீக்கிரமா சம்பாதிச்சிடலாங்கிறதுக்காக நடக்கிற ஷார்ட்கட் உத்தி இருக்கிறதே, அது சரியானதல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. பள்ளிவாசல் அது மணல் தான். ஒரு குச்சியை எடுத்தாங்க, அதுல ஒரு நேர்கோடு கிழித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்கோடு கிழித்து விட்டு சொன்னார்கள், ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா, இது அல்லாஹ்வுடைய நேரான பாதை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நேர்கோட்டுக்கு பக்கத்திலேயே சைடா சில கோடுகளை வரைந்தார்கள். வஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூதன் அன் யமீனிஹி வ ஷிமாலிஹி, வலது பக்கமும் இடது பக்கமும் சில கோடுகளை வரைந்தார்கள். வரைந்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதிஹி சுபுலு லைஸ மின்ஹா சபீலன் இல்லா அலைஹி ஷைத்தான், இந்த குறுக்கு வழிகள் இருக்கிறதே, இதில் ஒவ்வொன்றிலும் ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதில் ஒவ்வொன்றிலும் ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்ன ஹாதிஹி ஸிராத்தி முஸ்தகீமா, நபிமார்கள் சொன்னது மக்களை பார்த்து. இன்ன ஹாதிஹி ஸிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, இந்த நேரான பாதையை பின்பற்றுங்கள்னு சொல்லுவாங்க. இதுதான் நபிமார்களுடைய அளவு. அதனால வாழ்க்கையில ஷார்ட்கட் யூஸ் பண்றத குறைச்சிக்கணும். சீக்கிரமா சம்பாதிக்கலாங்கிறதுக்கான ஷார்ட்கட் வழிகளை நீங்க விஜய் மல்லையான்னு ஒரு ஆளை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பார்த்து எவ்வளவு பெரிய அவன் தான் கவர்ச்சிகரமான பணக்காரனாக இருந்தார். நம்ம பார்த்து நம்ம வளர்ந்து வந்த காலகட்டத்துல கவர்ச்சிகரமான பணக்காரனா இருந்தான். சாராயக்கரை வச்சிருந்தவன் திடீர்னு பெரிய விமான நிறுவனங்களுக்கு அதிபராக மாறினான். அவனை சுற்றி இந்திய அரசியலே வட்டமடித்துக் கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. இன்று இந்திய அரசாங்கத்தால் தேடப்படுகிற குற்றவாளியாக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றது. அதனால அது வேண்டாம், இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் இல்லாம இருந்தாலே தெளிவு கிடைக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும், படிக்கிற படிப்பிலிருந்து, தேர்ந்தெடுக்கிற வேலையிலிருந்து, அமைத்துக் கொள்கிற குடும்பத்திலிருந்து, நாம் வளர்க்கிற பிள்ளைகளிலிருந்து, நாம் ஈடுபடுகிற பொது காரியங்களிலிருந்து, எல்லாவற்றிலும் ஒரு நேர்பார்வையும் தெளிவான நோக்கம் நமக்கு இருக்குமானால் வாழ்க்கை நிச்சயம் அது வெற்றியடையும். அந்த தெளிவான நோக்கு வேணும்னு என்ற உறுதியோட இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தை நாம் ஆரம்பிப்போம். இந்த வருஷம் கடந்த வருஷம் போலவே இருந்து விட வேண்டாம். இந்த வருஷம் நாம் முன்னேற வாய்ப்பளிக்கிற ஒரு வருஷமாக இருக்கட்டும். நம்முடைய சமுதாயம் முன்னேறுகிற வாய்ப்பளிக்கிற ஒரு வருஷமாக இருக்கட்டும். அப்படி இருக்கணும்னு நினைச்சா தெளிவா நம்முடைய கொள்கையில தெளிவா இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்துல தெளிவாக இருக்கணும், வியாபாரத்துல தெளிவா இருக்கணும், மற்ற சமூக நடவடிக்கைகள்ல தெளிவாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் கிருபை செய்தது புரிவானாக. அதற்கு முன்னாலே அதற்கான ஒரு உறுதியை நாம் ஏற்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படி ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.